ரூபா சம்பளத்தை கொடுக்காம வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கன்னு சொல்லவும் என்னவா படிக்கிறாங்க பாருங்க. ஜெயிக்கிறோம் சீரிஸ்ல இது டே 9. நாள் கழிச்சு கப்பலுக்கு ஒரு கொடூரமான சர்வேர் வரப்போறான்னு சொல்லவும் பாயில சுட்டு கூட போடாம நம்ம பசங்க வெறிகொண்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பயந்து வேலை பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, வர்ற சர்வேர் ஏதாவது குறை சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, கம்பெனி கப்பல்ல உள்ளவங்களோட சீட்டை கிழிச்சிரும். ஏன்னா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கன்னு அர்த்தம். ஸ்ட்ரிக்டான சர்வேர் தான் போல. ஏன் அப்படி சொல்றேன்னா, சொன்ன டைமிங் கரெக்டா வந்துட்டாப்ல. பாக்குற இந்த பெரிய ஏனியோட பேரு தான் கேங்வே. கப்பல்ல உள்ளவங்க கீழே இறங்குறதுக்கும் மேல ஏறுறதுக்கும் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி அதை விடுங்க, சர்வேர் யாருன்னு இப்ப சொல்றேன். ஒரு கப்பல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்ற சான்றிதழ் கொடுக்கறவங்க பேர் தான் சர்வேயர். ஆனா எனக்கு என்னமோ வர்றவங்களை பார்த்தா சர்வேயர் மாதிரியே தெரியல. காரணம் என்னன்னா, சர்வேயர்லாம் ஃபைலோட வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க என்ன டீ பிளாஸ்க் மாதிரி ஏதோ தூக்கிட்டு வர்றாங்க. சந்தேகம் வீண் போகல நண்பர்களே. வந்தவங்க சர்வேயர் இல்ல, பூச்சி மருந்து அடிக்கிறவங்க. உங்களுக்கு பயந்துகிட்டாடா எங்க மொத்த கப்பலும் வெறி கொண்டு படிச்சிட்டு இருந்தாங்க. நீ வேணுக்குன்னே தான் பண்ணும். காரணம் என்னன்னா, சர்வேயர் வர்றாருன்னு சொன்னாதான் கப்பல்ல எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல ஒழுங்கா இருக்கணும். இன்னைக்கு வந்தவங்க என்னமோ வேலையை முடிச்சிட்டு வேகமா கிளம்பிட்டாங்க. ஆனா ஒரு வாரமா ஒரு பெரிய பயம் ஒண்ணு என் மனசை விட்டு போகாமலே இருக்கு நண்பர்களே. முதல்ல எல்லாம் கப்பல் வரும்போது நம்ம சொந்தக்காரங்க யாராவது இறந்துட்டாதான் நம்மளால போக முடியாது, பார்க்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் நண்பர்களே தெரியுது, நாங்களே இறந்தாலும் எங்களால வேகமா வீட்டுக்கு போக முடியாது. சம்பளம் வாங்கலாம், நிறைய நாட்டை சுத்தி பார்க்கலாம், அதை சாப்பிடலாம், இதை சாப்பிடலாம், அங்க போலாம், இங்க போலாம். பாருங்களேன், எங்களோட பாடி வைக்கிறதுக்கு கூட ஒரு நல்ல இடம் இல்ல. என்ன செய்யறது, குடும்பத்துக்காக திரைக்கடலோடி திரவியம் தேடு. அடுத்த ஜென்மத்துல பாத்துக்கலாம்.